நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகர் சென்ற சம்பவம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் பெற்று 9 ஆண்டுகள் வரை மக்கா நகரிலேயே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து சமுதாயத்தினர் நேர்வழியும் சீர்திருத்தமும் பெற முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். எனினும் முஸ்லிமாகிவிட்ட ஒரு சிறிய கூட்டத்தினரும் முஸ்லிமாகாமலேயே இருந்த ஒரு சிலரும் அண்ணலாருக்கு உதவியாக இருந்து வந்தனர். மக்கா காஃபிர்களில் பெரும்பாலானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களின் சஹாபாக்களுக்கும் விதமான துன்பங்களை விளைவித்து வந்தனர், பரிகாசம் செய்தனர். எவ்வளவு துன்பங்களை தர முடியுமோ அவ்வளவையும் சளைக்காமல் செய்தனர். முஸ்லிமாகாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி புரிந்து வந்த நல்ல இதயம் கொண்ட மனிதர்களில் அன்னாருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் நபி அவர்களுக்கு பல விதங்களிலும் உதவியாளராக இருந்து வந்தார். நபிப்பட்டம் கிடைத்த 10ஆம் ஆண்டு அபூ தாலிப் இறந்தபின் சுதந்திரமாக பல விதங்களிலும் இஸ்லாத்தை தடை செய்வதற்கும் முஸ்லிம்களுக்கு தொல்லைகள் தருவதற்கும் காஃபிர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. தாயிஃப் நகரில் பெரும் கூட்டத்தினராக வசிக்கின்ற ஸ்கீஃப் கிளையினர் முஸ்லீமாகிவிட்டால் முஸ்லிம்களுக்கு இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைப்பதுடன் இஸ்லாம் பரப்புவதற்கும் அடிப்படையான நிலை வளர்ந்துவிடும் என்ற எண்ணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு சென்றார்கள். அங்கு சென்று பெரும் செல்வாக்குள்ளவர்கள் என்று கருதப்பட்ட 3 தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அல்லாஹுவுடைய தீனின் பால் அழைத்து இது விஷயத்தில் அல்லாஹுவுடைய தூதராகிய தங்களுக்கு உதவி புரியுமாறும் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அம்மனிதர்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களின் தீனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி குறைந்தபட்சம் பாரம்பரியப்படி ஒரு புதிய விருந்தாளியுடன் நடந்து கொள்ள வேண்டிய முறையையும் அனுசரிக்காமல் தயவு தாட்சண்யமின்றி பதிலளித்து மரியாதையிலும் நடந்து கொண்டனர். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்கியிருப்பதையும் அவர்கள் விரும்பவில்லை. தலைவர்களா பண்புடன் இருப்பார்கள் என நபி அவர்கள் கருதினார்கள். ஆனால் அவர்களில் ஒருவன், ஓஹோ, அல்லாஹ் உம்மைத்தான் நபியாக அனுப்பி வைத்தானா என்று கூறினான். மற்றொருவன், தூதராக அனுப்பி வைக்க உம்மைத் தவிர வேறு யாரும் அல்லாஹ்வுக்கு கிடைக்கவில்லையா என்றான். மூன்றாமவன், நான் உம்முடன் பேசவே விரும்பவில்லை, ஏனெனில் நீர் உம்முடைய சொற்படி உண்மையிலேயே நபியாக இருந்தால் உம்முடைய வார்த்தைகளை மறுப்பது எனக்கு பெரும் துன்பமாகிவிடும். அல்லது உம்முடைய வார்த்தை பொய்யாக இருந்தால் அப்படிப்பட்ட நபியுடன் நான் பேச விரும்பவில்லை என்று கூறினான். அவர்கள் இவ்வாறு கூறிய பின் அவர்கள் விஷயத்தில் நம்பிக்கை இழந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களிடம் தங்களின் பிரச்சாரத்தை செய்ய நாடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன உறுதியிலும் தனித்திருந்து செயலாற்றுவதிலும் போன்றிருந்தார்கள். எனினும் மக்கள் எவரும் அன்னாரின் சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமின்றி, நீர் உடனே எங்கள் ஊரை விட்டு வெளியேறி உமக்கு எங்கு விருப்பமோ அங்கு சென்றுவிட வேண்டும் என்று கூறினர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றிலும் நம்பிக்கை இழந்து திரும்பி வர ஆரம்பித்த பொழுது மக்கள் சிறுவர்களை ஏவிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்து கைகொட்டிச் சிரித்து கல்லால் எரிந்து காயப்படுத்தவும் செய்தனர். இதனால் நபி அவர்களின் திருமேனியிலிருந்து வழிந்த இரத்தத்தால் அன்னாரின் பாத அணிகள் 2ம் சிவந்துவிட்டன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே நிலையில் வெளியேறி அந்த தீயவர்களை விட்டும் நீங்கி வழியில் அமைதியான ஓரிடத்திற்கு வந்து சேர்ந்தபோது பின்வரும் துஆவை கூறினார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பலவீனத்தையும் என் சாதுரிய குறைவையும் மனிதர்களிடம் நான் கேவலமாக இருப்பதையும் உன்னிடமே முறையிடுகிறேன். கிருபையாளர்களிலெல்லாம் மிகுந்த கிருபையாளனே, நீயே பலவீனர்களின் இரட்சகன், இன்னும் என்னுடைய இரட்சகனும் நீயே. நீ என்னை யாரிடத்தில் ஒப்படைக்கிறாய்? என்னை கண்டு முகம் கடுகடுக்கும் அந்நியனிடமா, அல்லது என்னுடைய காரியத்தை அவனுக்கு நீ உரிமையாக்கியிருக்கும் பகைவனிடமா? உனக்கு என் மீது கோபமில்லையானால் நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன். எனினும் நீ வழங்கும் சுகமே எனக்கு விசாலமானதாகும். உனது உள்ளமையின் பொருட்டால் இருள்கள் ஒளி பெற்றன, இம்மை மறுமையின் காரியங்கள் சீர்பெற்றன. அந்த ஒளியின் பொருட்டால் என் மீது உன் கோபத்தை நீ இறக்கி வைப்பதை விட்டும் உன் சினம் என் மீது ஏற்படுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ பொருந்திக் கொள்ளும் வரை உன்னுடைய அதிருப்தியை போக்குவது அவசியம்.
எந்த திருப்பமும் சக்தியும் உன்னை கொண்டே என்று இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கேட்டதும் மன்னாதி மன்னனாகிய அல்லாஹு தஆலாவின் அடக்கியாளும் தன்மை ரோஷமடைந்ததால் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களின் முன் தோன்றி சலாம் கூறிய பின் தாங்கள் தங்கள் சமூகத்தாரிடம் பேசிய பேச்சுக்களையும் அவர்களுடைய பதில்களையும் அல்லாஹு தஆலா கேட்டுக்கொண்டான். மலைகளுக்கு பொறுப்பாளராகிய ஒரு வானவரை தங்களின் முகத்திற்கு அனுப்பியுள்ளான். எனவே தாங்கள் விரும்புவதை அவருக்கு கட்டளையிடுவீராக என்று கூறினார்கள். பிறகு மலைகளுக்கு பொறுப்பாளராகிய அந்த வானவர் வந்து சலாம் கூறிவிட்டு, தங்களின் கட்டளையை செயல்படுத்துகிறேன். தாங்கள் கட்டளையிட்டால் இவ்வூரின் இரு பக்கங்களிலும் உள்ள மலைகளையும் அனைவரும் ஒன்றோடொன்றை சேர்த்து அவ்விரு மலைகளுக்கிடையில் இவர்களை அனைவரும் நசுக்கி விடுமாறு செய்துவிடுகிறேன் என்று கூறினார். அல்லது தங்கள் கூறுகின்ற வேறு விதமான தண்டனையும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அப்பொழுது கருணையே உருவாகிய காருண்ய நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்கள் முஸ்லிம்களாகவில்லையானாலும் இவர்களுடைய சந்ததியினரில் அல்லாவை விசுவாசக் கொண்டு அவனை வணங்குபவர்கள் தோன்றுவார்கள் என்று நான் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று பதிலளித்தார்கள். நாம் எந்த நபியின் பெயரை சொல்லிக் கொள்கிறோமோ அந்த நபியின் அழகிய பண்புகள்தாம் மேற்கூறப்பட்டவை. நமக்கு சிறியதொரு துன்பம் ஏற்பட்டுவிட்டாலும் அல்லது எவரேனும் சற்று திட்டிவிட்டாலும் அதற்கு பழிவாங்காமல் ஆயுள் முழுவதும் நம்முடைய ஆத்திரம் தீர்வதில்லை. அவருக்கு அநீதிக்கு மேல் அநீதி இழைத்துக் கொண்டே இருக்கிறோம். இந்நிலையில் நாம் அந்த நபியவர்களின் உம்மத்தினர் என்றும் அன்னாரை பின்பற்றுவதாகவும் கூறிக்கொள்கிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடினமான துன்பங்களடைந்தும் எவரையும் சபிக்கவில்லை, எவரையும் பழிவாங்க எண்ணவும் இல்லை. அன்னாரின் உம்மத்தினராகிய நாம் சிறிதேனும் அன்னாரை பின்பற்றி வாழ்வோமாக.